Hello aspirants, welcome back to Aptrix with Manik. This survival of the fastest. என்ன மாதிரி யாராவது அக்கேஷனலா கண்ணாடி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போறது மிக்சட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? ஒரு டேட்டா வந்து புள்ளி விவரமா கொடுக்க மாட்டாங்கங்க. ஒரு ஒரு பை சார்ட் கொடுக்கலாம், ஒரு டேபிள் சார்ட் கொடுக்கலாம், பார் சார்ட் கொடுக்கலாம், லைன் சார்ட் கொடுக்கலாம். மிக்சடா கடையில போய் மிக்சட் நூடுல்ஸ்ன்னு ஆர்டர் பண்ணா மஷ்ரூமும் வரும், பன்னீரும் வரும், கோபியும் வரும், வெஜிடபிளும் வரும்ல. அந்த மாதிரி என்ன வேணா வரலாம், கலர் கலரா வரலாம். ஒரு ஜாலி என்னன்னா இதுல எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. டிஐ நம்ம வந்து கோர்ஸ்ல ரெகுலரா வந்து டாபிக் வைஸ் போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு சார்ட்டையும் தனித்தனியா பாக்குறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிக்சடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்தரா இதை பத்தி நிறைய லேர்ன் பண்ணா நம்ம கோர்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே லிங்க் இருக்கு நம்ம ஆப் கோர்ஸ். சரியா? ஸோ அப்போ பேங்கிங்கா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி சிஜிஎல் இருந்தாலும் சரி, டயர் 2ல செகண்ட் லெவல் ஸ்டேஜ் எக்ஸாம்ல கண்டிப்பா மிக்சட் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா உங்களை டஃப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறோன்றதுனால கேட்பாங்க. பட் ஆனால் பயப்படவே தேவையில்லை. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆக போகுது, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா கிடையாது. இந்த கான்செப்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், ஃபார்முலா இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா கால்குலேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்றது தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். சரியா? இந்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா வந்து பார்க்க டிஐ ப்ராக்டிஸ் பண்ண கட்டாயம் உங்களோட கால்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பெர்சன்டேஜ் கால்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மல்டிப்ளிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ரேஷியோ எடுக்கிறது இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ இன்னொன்று, பேங்கிங்லாம் இது ஒரு சூப்பரா மார்க் எடுத்து தரக்கூடிய ஒரு ஏரியா. டக்குன்னு ஒரு 5 மார்க் கிடைக்கும். நம்மளும் இன்னைக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இந்த ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். சார்ட் அனலைஸ் பண்றதுக்குன்னே ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இல்லை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சும் ஒதுக்கிடுங்க. சரியா? அப்பதான் ஃபர்ஸ்ட் புரியும் என்னன்னு. எஸ், மிக்சட் டிஐ பை சார்ட் இருக்கு, ஷோயிங் பெர்சன்டேஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கார்ஸ் இன் 4 டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். 4 ஸ்டேட் இருக்கு. அந்த 4 ஸ்டேட்லயுமே கார் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 100 வரும். ஆனா சேர்த்து பார்த்து ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருக்காதீங்க. அது 100 தான், மொத்தம்னாலே 100 தான். டோட்டல் கார்ஸ் வந்து 700. மொத்தம் அந்த ஏரியால 4 ஸ்டேட்டும் சேர்த்து 700 இருக்கு. அப்ப நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, இப்பயே இதை பார்க்கும்போதே ஓகே, அப்ப ஸ்டேட் 1ல எவ்வளோ, ஸ்டேட் 2ல எவ்வளோ, ஸ்டேட் 3ல எவ்வளோ, ஸ்டேட் 4ல எவ்வளோன்னு பிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா டைம் வேஸ்ட் ஆகும். கொஷின் போகும்பொழுதுதான் அதற்கான டேட்டாவை மட்டும் அந்த டைமில் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பதான் டைம் சேவ் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இது பைய முடிச்சிட்டோமா? இப்ப டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீசல் அண்ட் பெட்ரோல் விச் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்ல டீசல் எவ்வளோ, பெட்ரோல் எவ்வளோ, கார்னு 2 வகை இருக்கு இல்லையா? அதை பிரிக்கும் ரேஷியோ தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரேஷியோ 3:4, 5:9. கிளியரா? இப்போ ஒரு எக்ஸாம்லையுமே ஒரு கொஷின்லையுமே உங்களுக்கு இந்த பை சார்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த 2 சார்ட்டையும் கொடுத்துருவாங்க. இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர்ல ஒரு கொஷின்லையுமே பக்கத்துல உங்களுக்கு அந்த சார்ட் இருக்கும். அதனால நீங்க டேட்டாலாம் எடுத்து வச்சுட்டு இருக்க தேவையா அவசியமே இல்லை. சாரி ஹஸ்பண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிருவோம். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல் கிளாரிட்டியில வச்சு பாருங்க. ஓகே, ஆப்ல பாக்குறவங்க டவுன்லோட் பண்ணிட்டு, வைஃபை இருக்கும்போது டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆஃப்லைன்லேயே பாருங்க, பக்காவா இருக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 2 அண்ட் த நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 4? ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ், இதை நீங்க போட்டுடலாம் சார் அப்படின்னு தான் தோணும். பட் நம்ம எப்படி ஸ்பீடா போடுறது அப்படின்னு பார்ப்போம். எப்பயுமே தனித்தனியா கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, டீசல் இன்ஜின் காரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம், ஓகே பெட்ரோல் இன்ஜின் காரை அடுத்து கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் டிஃபரன்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு போனீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு 2 சம்ம பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும், டைமும் ஆகும். ஒரே சம்மா ஆக்கணும்னா டிஃபரன்ஸ் கேட்குறாங்களா, டிஃபரன்ஸ் சிம்பிள் போடுங்க. நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 2 ஸ்டேட் 2 எவ்வளோ, ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ, 28. இப்போ 28% தனியாகவும் எதையுமே தனியா செய்யாதீர்கள். எல்லாமே அப்படியே ஒரு ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வாங்க. ரெண்டும் ஒன்று தானே சார் அப்படின்னா இல்லை, காமனா நிறைய வெளியே எடுக்கலாம், காமனா ஏதாவது கேன்சல் பண்ணலாம், அதெல்லாம் நடக்கும் பாருங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 2 எவ்வளோங்க? ஸ்டேட் 2ன்றது 28% ஃபர்ஸ்ட். 28%னா 28/100. மொத்தம் எவ்வளோ? 700ல 28%. இப்போ அந்த 28%ல அவங்க கேட்கறது டீசல் மட்டும்தான். ஸ்டேட் 2வில் டீசல் எவ்வளோ இருக்கு? இது ரேஷியோ கிளாஸ் நம்மளது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். இல்லை பொதுவாகவே உங்களுக்கு ரேஷியோ தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸ்டேட் 2ல டீசல் வேணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன சொல்லுது? 5:9 சொல்லுது. ஓகேவா? 5:9 அப்படின்னா என்ன அர்த்தம்? டீசல் 5 பங்கு, பெட்ரோல் 9 பங்கு. அப்ப மொத்தம் எவ்வளோ? 14 பங்கு. அதை தான் கீழே போடணும். ஓகேவா? இந்த கால்குலேஷன்ல
இதுல டீசல் மட்டும் இது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸா, இது டோட்டலுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சம்ன்றதால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன், அப்புறம் ஸ்பீடு ஏற்றிடுறேன். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து 700. அதுல இந்த ஸ்டேட் 2 ஸ்டேட் 2க்கு இந்த பார்ட் கால்குலேஷன். அடுத்து அதுல டீசல் வேணும்ன்றதுனால இந்த 5 மட்டும் போடக்கூடாது, டோட்டலை கீழே டிவைட் பண்ணிட்டு தான், டோட்டல்ல 14 கீழே டிவைட் பண்ணிட்டு தான் மேல 5 போடணும் டீசல் கேட்டா. சரியா? இப்ப நீங்க சொல்றீங்களா அடுத்து பெட்ரோல், இதுக்கு நீங்க சொல்றீங்களா? எஸ், நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 4. இந்த பாருங்க, நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 4. அப்ப ஸ்டேட் 4 போங்க. ஸ்டேட் 4 போனீங்கன்னா 26%. 26% ஆஃப் டோட்டல் அதே தான் 700. ஓகேவா? இப்ப ஸ்டேட் 4ல என்ன கார் கேட்கறாங்க? பெட்ரோல் கேட்கறாங்க. அப்ப ஸ்டேட் 4ல பெட்ரோல் எப்படி இருக்கு? 1:1 ரேஷியோல இருக்கு. அப்ப டோட்டல் எவ்வளோ? 2 மேல 1. அவ்வளவுதான். சிம்பிள் சிம்பிள். இப்ப முடிஞ்ச வரைக்கும் அடிக்கிறது முடிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க. 0 0 0 0 0 0 0 0. ஓகே, வேற 17 is 7. ஓகே, அது வேணாம், 7 வேணாம். முடிஞ்ச வரைக்கும் பெருசா அடிங்க. 114 is 14, 2 14s are 28, 1 2 is 2, 13 2s are 36. ஓகேவா? எஸ். இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் ஒன்னா போறதுனால ஒரு சில அட்வான்டேஜ்கள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே ஸ்டெப்பா போடுங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப நான் தனியா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 into 7 into 5 யோசிக்கணும், அடுத்து 13 into 7 தனியா மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுத்தையும் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டுத்துலயும் 7 காமனா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்துட்டேன், சும்மா 7 காமனா இருக்குன்னு பார்த்துட்டேன். மீதி அந்த 7 வெளியில எடுத்துட்டா என் கால்குலேஷனே சிம்பிள் ஆகுது. எப்படி? 2 5s are 10. 7 எடுத்துட்டேங்க, 2 5s are 10, 7 எடுத்து விட்டேன். மீதி இங்கேயும் 7 எடுத்துட்டதுனால மீதி 13 தான் இருக்கு. ஓகேவா? சி, இப்போ ஆக்சுவலா வந்து நெகட்டிவ்ல வருதுன்னு யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா தே ஆஸ்க்டு ஒன்லி ஃபார் த டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்னது? வித்தியாசம் தான் கேட்குறாங்க. மைனஸ்லாம் சொல்ல தேவையில்ல. ஓகே, என் வயசு 30, உங்க வயசு 20 அப்படின்னா 20 - 30 போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 பேருக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 10. அப்படி சொன்னா போதும். அதனால இது வந்து ஜஸ்ட் டிஃபரன்ஸ் சிம்பிள் தான் போடணும், மைனஸ்ன்னு எடுத்துக்காரு. டிஃபரன்ஸ். அப்ப 3 தான் நீங்க ஆன்சரா சொல்லணும். 3. அப்ப 7 3s are 21. புரிந்து விட்டதா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த சம் வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியான ஒரு டிஏலாம் கிடையாது. ஒரு கிளர்க் ப்ரிலிம்ஸ்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க. கிளர்க் மெயின்ஸ் இல்லை பிஓ லெவல் பேங்கிங் சொல்றேன் இல்லை, எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம் எது, ரயில்வேஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாருமே பார்க்கலாங்க. எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலுமே கூட டயர் 1லேயே வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க. அதனால டிஏன்றது உங்க கால்குலேஷனையே ஏற்றும். அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரேஷியோ ஸ்ட்ராங்கா இருக்கணும், கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமானது. டிஐக்குன்னு போட்டு முட்டி மோதிட்டு இருக்காது. பேங்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் மார்க் டெஸ்ட்ல டிஐ நிறைய போட்டு பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே, எஸ். அப்ப ஆன்சர் 21. ஸோ நம்ம எடிட்டரும் கரெக்டா செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டுன்னு போட்டிருக்காரு. ஸோ சரியா? ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், ஏன்னா நீங்க அந்த சார்ட்டை படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு. அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3 இஸ் வாட் % ஆஃப். நான் பெர்சன்டேஜ் கிளாஸ்ல கிளியரா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வாட் % ஆஃப்னு வந்தாலே அதுக்கே ஒரு தனி செட்டு போட்டிருப்பேன். அப்ப அது மாதிரி இருந்தா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் போடணும், சாரி பெரிய டிவிஷன் சிம்பிள் போட்டு ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை கீழே போடணும், டினாமினேட்டரா போடணும். ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மேல போடணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? எஸ். இப்போ போடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறத மேல போடுங்க. நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3. ஸ்டேட் 3ன்றது 32%. இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஸ்பீடா போட்டுறேங்க, நீங்க மைண்ட் வாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மைண்ட் வாய்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 32 into 7. ஏன் நான் பர்சன்டேஜை போட்டு 700 போடல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நான் கவனிச்சிட்டேன். 32% ஆஃப் 700 தான் வரப்போகுது. 0 0 0 0 கேன்சல் தான் ஆக போகுதுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டா புரியுது நான் சொல்றது. டக்குன்னு அப்டேட் ஆகிக்கிங்க. இது ஸ்டேட் 3ல பெட்ரோலா? ஸ்டேட் 3ல பெட்ரோல்னும் பொழுது 3 வருதா? டோட்டல் வந்து 8 வருதா? இப்போ 3/8ன்னு போடலாமா? எஸ், அவ்வளோதான். இப்போ கீழே நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 1. ஸ்டேட் 1னா 14. 14 into 7. டீசலா? ஸ்டேட் 1 டீசல் 3/7. அவ்வளவுதான். ஓகேவா? பாருங்க எவ்வளோ அழகா முடிஞ்சிச்சு பாருங்க. ரெண்டு சார்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கணுங்க, அவ்வளோதாங்க. இதுதான் மிக்சட் டி. அவ்வளோதான். டக்குன்னு அடிக்கலாமா? 8 4 7 7 3 3 1 2 ஜாலியாக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. 1/2. ஸோ ஓகே, சாரி, இன்னும் வேற ஒன்று அடிக்கணுமா? 2. எல்லாம் போயிடுச்சுல? எல்லாரும் போயிட்டாங்களா? எஸ். 2 மட்டும் நிற்கிறாரு. அப்போ 2னா என்ன பர்சன்ட்டுங்க? 200%. இதெல்லாம் சொல்லணுமா? பர்சன்டேஜ் கிளாஸ்ல எவ்வளோ பார்த்துட்டோம். 2னா என்னங்க? 2 சார் அப்படின்னு சொல்லக்கூடாது.
இது பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு இன்டூ 100 போட்டிருக்கணும், நம்ம போடலை. ஏன்னா நமக்கு 2நாலே 200% தெரியும், 1னா 100%, 0.5னா 50% தெரியும். ஓகே, ஸோ குயிக்காக பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே காப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ், தேர்ட் கொஸ்டின். சரி, இது கொஞ்சம் பெருசாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏசி நான் ஏசிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கதையில் ஏசியை பற்றி ஒன்றுமே இல்லை, இங்கே தான் சொல்கிறாங்க. இஃப் 25% ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3 ஆர் ஏசி. அப்போ இஃப்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இஃப் 25% ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3, ஸ்டேட் 3 போயிடுங்க, 32%. அப்போ 32 × 7 வருமா? 32% இதில் தானே 32%. அப்போ 32 × 7 வருமா? ஸ்டேட் 3 டீசல், ஸ்டேட் 3 டீசல் 5/8. ஓகேவா? இதுதான் டோட்டலு. இதில் 25% வந்து ஏசின்னு சொல்கிறாங்க. 25%. அப்போ இதில் 25% அது கால்வாசி. அப்போ ஃபஸ்ட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாமா? மொத்தமே ஃபஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4 இதான் வரப்போகுது. இதில் கால்வாசினா என்னங்க? எஸ், ஸோ கால்வாசினா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ஏன்னா கால்வாசின்றது பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அதனால நான் 25%லாம் போடல, அப்படியே அடிச்சிடுறேன். இல்லை உங்களுக்கு எனக்கு கேல்குலேஷனே ஓகே சார்னா இங்கே கூட போட்டுக்கோங்க, இங்கே கூட 25% போட்டுக்கோங்க. ஸோ 25%னா 1/4, 4 கேன்சல், மீதி எவ்வளோ இருக்கும்? 35 தான். புரியுதா? 35. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதை நீங்கள் வந்து இது முழுசாக தனியாக கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா பிரிக்கிறாங்க. இவ்வளோ வந்து ஏசின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ ஏசின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிறது நான் ஏசின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, அண்ட் ரிமைனிங் கார்ஸ் ஆர் நான் ஏசி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இது டோட்டல் எவ்வளோன்னு தெரியும்ல. அதனால நான் மறுபடியும் பழைய ஸ்டெப்புக்கே போயிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகேவா? இந்த 4ஆல் அடிக்கிறதுலாம் வேண்டாம். டோட்டல் கண்டுபிடிச்சிட்டே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 5/8 போட்டோமா? இங்கே என்ன போட்டோம்? ஸ்டேட் 3 32. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு மட்டும். ஏன்னா நமக்கு பிரிக்க வேண்டிய வேலை வரும். அடுத்து என்ன பாருங்க, எவ்வளோ வரும்? 20, 140. 140 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் ஸ்டேட் 3. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3 இவ்வளோ தான். இப்போ இதை ஏசி நான் ஏசியாக நம்ம பிரிக்கணும்ல, அதுக்கு தான் டோட்டல் வேணும்னு சொன்னேன். கால்வாசி வந்து ஏசின்னு சொல்லுங்க. கால்வாசினா எவ்வளோங்க? இதில் பாதி இஸ் 70. பார்த்தே சொல்லுங்க பார்ப்போம். பாதி இஸ் 70, அதோட பாதி தான் கால்வாசி. ஸோ 35 இஸ் ஏசி காசு. 35 வந்து ஏசி காசு. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நான் ஏசி. மீதி எவ்வளோங்க இருக்கும்? 105 இருக்கும். 105 வந்து நான் ஏசி இல்லாதது. ஓகேவா? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ்? அவ்வளோதாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டீசல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 3 ஆர் நான் ஏசி? 105. அவ்வளோதான். ஆப்ஷன் 4 கரெக்டாக கொடுத்துருக்காரா? எஸ், கிளியர். நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஃபோர்த் கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸை பார்த்தோன்னே ஒரு என்ன பண்ணிடணும்? ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிள் போட்டுடணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் ஸ்டேட் 3 அண்ட் த நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஸ்டேட் 2? இப்படி கொடுத்துட்டாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்குமா? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் இன் ஸ்டேட் 3? ஸ்டேட் 3 எவ்வளோங்க? 32% ஆஃப் 700. 32% ஆஃப் 700 போது 32 × 7 வந்துடும். இது ஒரு செட்டு. இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. the number of petrol engine cars in state 2. ஸ்டேட் 2னா என்னங்க? 28%. 28% ஆஃப் 700. அதில் பெட்ரோல் வேற வேணும். ஸ்டேட் 2 பெட்ரோல் 9/14. அவ்வளோதான். இதான் கேட்குறாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் கேல்குலேஷனை ஷார்ட் பண்ண பாருங்க. எப்படி அப்படின்னா 114. நிறைய பேர் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா 7ஐயும் 14ஐயும் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நல்லதுதான், பிரச்சனை இல்லை. பட் நம்ம இப்படி போறதுக்கான நோக்கமே என்னன்னா, இந்த 7 காமனா ஏதாவது எடுக்கலாமேன்றதுக்காக தான் அதை சொன்னேன். ஓகேவா? அதனால அந்த 7ஐ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 14ஐயும் 28ஐயும் அடிச்சிடலாம்ல. எஸ், 14ஐயும் 28ஐயும் அடிச்சிடலாம்ல. கரெக்ட் இல்லை? அப்போ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ காமனா என்ன எடுக்கலாம்? நான் காமனா எடுக்காமலே பண்ணுவேன்னு சொன்னா டைம் ஆகும். இங்க பாருங்க, 2 7s are 14, மீதி 1 3 7s are 21, 22, அடுத்து 14 எல்லாம் பண்ணி மைனஸ் பண்ணும். எரர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி அப்படியே பண்ணாதீங்க. காமனா எதையா எடுத்துருங்க. எதை எடுக்கலாம்? இப்போ இங்க 2 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கா? அப்ப 2வை காமனா எடுத்துருங்க. ஸோ 2வை காமனா எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? அதை அடுத்து யோசிச்சுக்கலாம். 7ஐயும் காமனா எடுத்துருங்க. ஓகேவா? 7ஐயும் காமனா எடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப 2வை காமனா எடுத்துட்டீங்க. இப்போ இங்க 2வை காமனா எடுத்தா, மீதி எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கும். ஏன்னா 16 2s are 32. அப்ப 16 மட்டும் இங்க இருக்கும், -9 மட்டும் இங்க இருக்கும். இப்போ ஈஸியா இருக்கா? பார்க்க? இப்படி மல்டிப்ளை பண்ணதோட இது ஈஸியா இருக்கா? எஸ். அப்ப பாருங்க, இது என்ன வரும்? 14 இன்டூ இது என்ன டிஃபரன்ஸ்? 7. அவ்வளவுதாங்க. 14 × 7 யோசிக்க கூடாது. ஸோ டிஐ இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்.
டிஐஎஸ் வந்து ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் மாதிரி. 14x7னா என்ன சொல்லணும்? டக்குன்னு என்ன சொல்லணும்? பார்த்த உடனே 98 அப்படின்னு சொல்லணும். சாரி 98, எஸ் 98 சொல்லணும். எப்படி சார் சொல்றீங்க? நீங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது மனப்பாடம் சாரி மல்டிப்ளை தானே பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன் இல்லைங்க அப்படி பண்ணல? 14, 70, 28 அப்படிலாம் பண்ணல. ஏன்னா இதை பார்த்த உடனே இது ஒரு 7x2 தான் தெரியும் பழக. அப்ப 7 ஸ்கொயர் 49 டிஃபால்ட்டா மண்டையில இருக்கும். 49 டபுள் பண்ணிக்கிங்க 98. ஓகேவா? ஆப்ஷன் 4. ஸோ இப்படியும் பண்ணலாம். 70, 28 சார்னும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஃபாஸ்டா வருதோ அப்படி பண்ணிடுங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. So last but not the least, what is the average number of petrol engine cars in the states together? Oh my god. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா எக்ஸாம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியாக அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதில் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்கு. டிஐல 5 மார்க் ஈஸின்னு சொன்னேன் தான், பட் அதுக்கு நான் 5மே எடுக்கணும்னு டார்கெட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ற டைம்ல அடுத்த 2 சிம்பிளான கொஸ்டின் எதையா போடலாம். ஒரு நம்பர் சீரிஸோ இல்லை ஏதாவது ஒரு ஏஜஸ் சம்மோ போடலாம். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசுறேன். சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எக்ஸாம்ல இதை வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கணும். ஏன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க ஒன்னா கண்டுபிடிச்சு ஆவரேஜ் வேற எடுக்கணும். சரியா? ஸோ கிவ் மீ சம் டைம். நான் அப்படியே போடுறேன், அப்படியே பாருங்க. ஓகே, அப்படியே பாருங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின் கார்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டா கண்டுபிடிக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல எவ்வளோ? 14 × 7. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் இப்படி போகும்பொழுது எல்லாத்துலேயுமே என்ன வரப்போகுது? 14 × 7, அடுத்து 28 × 7, அடுத்து 32 × 7, அடுத்து 26. எல்லாமே 7 ஒன்னா தானே வரப்போகுது. அதையும் இப்பயே நம்ம காமனா எடுத்துடக்கூடாது. ஸோ 7 காமனா வெளியே இருக்கட்டும், வெளில இருக்கட்டும். அடுத்து 14. ஸோ இப்போ இந்த 14ல அவங்க கேட்கறது என்னது? பெட்ரோல் மட்டும் தான். அப்ப பெட்ரோல் போங்க, 14ல பெட்ரோல் மட்டும் தான். அப்ப எவ்வளோங்க பெட்ரோல்? ஸ்டேட் 1 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமா? ஸ்டேட் 1 முடிச்சிடும் ஃபர்ஸ்ட். பெட்ரோல் எவ்வளோ? 4/7. இது ஃபர்ஸ்ட் கதை முடிந்தது. ஒரு பிராக்கெட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் அதே மாதிரி 28 × 7 வெளில எடுத்துட்டோம். இப்போ 28ல பெட்ரோல் எவ்வளோ? பெட்ரோல் 9/14. பாருங்களேன், அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரியே வருது பாருங்க. ஸோ அடுத்து ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 32 × 7 வெளில போயிடுச்சு. 3/8. அடுத்து வந்து 1/2 வருது. அங்கே எவ்வளோ? 26. அவ்வளோதாங்க. இதை பண்ண ஆன்சர் குயிக்காக பண்ணலாமா? எஸ். 2, 2, 4, 13. இப்போ எழுதலாமா? எடுத்து 7 × 8. இப்போ இப்படியே கூட ஆட் பண்ணிடுங்க. தனியாக எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 8 + 18 எவ்வளோங்க? 26. 26 + 12 எவ்வளோ? 38. 38 + 13 எவ்வளோ? 38, 48, 51. 51. Oh my god. ஓகே. நம்ம ஆவரேஜ் கேட்குறாங்க. நம்ம சம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் கேட்டால் என்ன சொல்லணும்? ஆவரேஜ் கேட்டால் பை இதால டிவைட் பண்ணுவோம். எத்தனை வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம்? 1, 2, 3, 4. அப்போ 4ஆல டிவைட் பண்ணும். தட்ஸ் இட். எஸ், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 1s are 7, 7 5s are 35/4. ஓகே, எஸ் குயிக்காக பண்ணலாமா? by 4. ஏன்னா ஆன்சர்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நான் பாதி அந்த டெக்னிக் பண்ணலாம், பட் டக்குன்னு அடிச்சிருங்க. ஓகேவா? 4 8 4s are 32. எல்லாமே 8ல தான் ஆரம்பிக்குதா? ஓகே. மீதி 3 9 4s are 36. அப்போ 89ல ஆரம்பிக்கிற ஆன்சர். அதுவும் பாருங்க 2 இருக்கு. 2 89ல ஆரம்பிக்கிற ஆன்சர் இருக்கு. அப்போ நம்ம விளையாடவே கூடாது. 9 4s are 36, மீதி 1. அப்போ 10 4 போட்டா என்னங்க வரும்? சரி, மறுபடியும் 2 அப்படிலாம் யோசிக்காதீங்க. இப்போ உங்களோட வேலையை காமிச்சிருங்க. இங்கே பாருங்க, 8 4s are 32, 9 4s are 36, மீதி 1 தானே இருக்கு. 0 தானே போட போறீங்க. பாயிண்ட் வச்சிட்டீங்களா? 10 4 போட்டா என்ன வரும்? 10 பாதி ஆக்கினா 5, 5 பாதி ஆக்கினா ஆல். அப்போ 89.25 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் கரெக்டாக நம்ம எடிட்டர் கொடுத்துட்டார். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நான் போயிட்ட அப்புறம். ஸோ இதுதான் டிஐ மிக்சட். இப்போ எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய வரும் வேலையில். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதுலன்னு சார் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக நம்ம கோர்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக நம்ம சொல்லித்தரணும்னு நீங்கள் அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இது நீங்கள் பெர்சன்டேஜ் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. எப்படி பெர்சன்டேஜ் எடுக்கிறது, எப்படி கேல்குலேஷன், எல்லா கோர்ஸ்லையுமே படிச்சிருப்பீங்க. இதுக்குன்னு தனியாக நான் உங்களை கோச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நான் டெமோ தான் போட்டு காமிக்க போகிறேன். ஓகே, அதனால நான் போடலனாலுமே, நான் ரெகுலராக போடுவேன், பட் போடலனாலுமே நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேவா? என்ன பண்ணுங்க, ஆலிவ் போர்டு,
ஸ்மார்ட் கீடா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மார்க் இருக்கும், ஃப்ரீயாவே நிறைய கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை ஏதாவது குட்டி பேக்கேஜ் வாங்கி போட்டு பாருங்க. சரியா? ஜஸ்ட் ஒரு வீக்லி இல்லை ஒரு 2 days ஒன்ஸ் ஒரு டிஐ நான் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு டிஐ போடும்போது டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி ஒரு 8 நிமிஷம் இல்லை ஒரு 5 to 8 நிமிஷத்துல போட முடியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டே போட்டோம், ஸ்பீடா போடும்போது உங்களுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் 5 கொஸ்டின். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? எக்ஸாம்ல என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னா அதை டிஐ முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த கொஸ்டினை விட்டு மற்ற ஈஸி கொஸ்டினா அட்டன் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்பீங்களா கடைசியாக வாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக பாருங்கள், சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.